இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். எப்படி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலில் வந்து நம்ம லேயர் 7 அட்டாக்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறோமோ, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், கிராஸ் ஸ்கிரிப்டிங் அந்த அட்டாக்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் இருக்குது. இது ஏன் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஓப்பன் ரெஸ்டியை யூஸ் பண்ணி ஓப்பன் ரெஸ்டியில் கிட்டத்தட்ட சிமிலர் டு வெப் அப்ளிகேஷன் ஃபயர் இன்ஸ்டலேஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஓப்பன் ரெஸ்டி வந்து ஜியோகிராஃபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணோம். ஸோ நம்ம லேயர் 3லேயோ அதாவது டிஎன்எஸ் லெவல்லையோ நம்ம வந்து ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் லைக் என்ஜினிக்ஸ் ஆர் ஓப்பன் ரெஸ்டி நம்ம ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணுவோம். ஸோ அதனுடைய இன்ஸ்டலேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த நோட்பேடை நான் போட்டிருக்க ஸ்டெப்ஸ் வந்து என்ஜினிக்ஸ் ரிலேட்டட். ஓப்பன் ரெஸ்டி நான் வந்து இதில் பண்ணலை. ஸோ இதில் நம்ம டிப்ளாய் பண்ண போனால் வர எரர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி இந்த நோட்பேடை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கூகுள் ட்ரைவில் அதுக்கேற்ற மாதிரி போட்டுடுறேன், நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ நம்ம இந்த வே ஆஃப் டிப்ளாய்மெண்ட் போவோம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம லேயர் 3யோ டிஎன்எஸ் லெவலில் ஜியோகிராஃபிக் லொகேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கல. என்ஜினிக்ஸ் ஓப்பன் ரெஸ்டி லெவலில் தான் ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்க போகிறோம், கிட்டத்தட்ட லேயர் 7 ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி. ஸோ கண்ட்ரி சம்மந்தமே இல்லாத கண்ட்ரியிலேருந்து நான் மென்ஷன் பண்ணாத கண்ட்ரியில் இருந்து ஆக்சஸ் பண்ணால் தே வில் கெட் 403 ஃபார்பிடன் ஆக்சஸ் டினைட். ஓகேவா? அதுதான் ஐடியா. ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துலேயுமே டேஷ்வே கொடுத்துட்டேன். ஸோ எஸ்ப்ராம்ஸ் எதுவும் வராது, அது பாட்டுக்கு அப்படியே போயிடும். ஓகே, சரி, இது முடிஞ்சது. ஓகே, DB1 டவுன்லோட் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம டிபிக்கு போகணுன்னு ஆக்சுவலாக அவசியம் இல்லை. கான்ஃபிகர் ஆட் மாடியூல் ஹெட்டர் இன்ஸ்டலேஷன் இது வந்து பண்ணணும் அப்படின்னா ஓகே. ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து இங்கே என்ஜினிக்ஸ்குள்ளே போய் தான் அதை வந்து டார் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளும் வந்து ஓப்பன் ரெஸ்டிக்குள்ளே போய் தான் இந்த கான்ஃபிகரேஷன்ஸை எனேபிள் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் இந்த ஜிப் ஃபைலை வந்து ஐ திங்க் வி நீட் டு டவுன்லோட் இட் ஃபார் ஓப்பன் ரெஸ்டி. ஸோ வந்து இது வந்து டிபி மேக்ஸ்மைண்டினுடைய டிபி ஜியோலைட் டிபி. ஸோ இது டிபி கிடைக்கிற சோர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ டிபெண்டன்ட் லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் ரெஸ்டிக்குள்ளே போயிட்டு இதை வந்து செய்யணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த லிங்க் ரொம்ப முக்கியம், இந்த ஜிப் ஃபைல். ஸோ இந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம இந்த பாத்தை வந்து கொண்டு வர முடியும். ஸோ நம்ம வந்து இதை ரூட்டிலே டவுன்லோட் பண்ணிடுவோம். லெட்ஸ் ட்ரை டு wget this link. டவுன்லோட் பண்ணிட்டோம். master.zip உள்ளே வந்துருச்சு. ஸோ அன்சிப் பண்ணலாம். ரூட்லேயே வச்சு பண்ணுவோம். ஸோ ரூட்லேயே நான் கொண்டு வந்துட்டேன், அன்சிப் பண்ணிட்டேன். எல்எஸ் பண்ணி பார்க்கலாம். மாட் செக்யூரிட்டி என்ஜினிக்ஸ். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய GAAP மாடியூல் வந்து அந்த ஃபோல்டராக வந்து வெளியே உட்காந்துருச்சு, விச் இஸ் ஆக்சுவலி வெரி குட். ஸோ இப்போ ஓப்பன் ரெஸ்டி டைரக்டரி இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஓப்பன் ரெஸ்டி இருக்குது. ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளே போவோம். இதான் நம்ம அன்சிப் பண்ண அந்த ஃபோல்டர். இந்த மாஸ்டர் ஜிப்லேருந்து அன்சிப் பண்ண ஃபோல்டர் இது. இப்போ நம்ம இந்த டைரக்டரிக்குள்ளே போவோம். போயிட்டு அந்த கான்ஃபிகர் கமெண்ட் அடிக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன், அதை செக் பண்ணலாம். ஸோ கான்ஃபிகர் இது அந்த அந்த ஃபோல்டரோட பாத்தை கரெக்டாக கொடுக்கணும் நம்ம. ஸோ கான்ஃபிகர்
ஸோ கான்ஃபிகருக்குள்ளே போயிட்டு /root இந்த ரூட்டில் தான் அந்த டைரக்டரி இருக்குது. ஸோ நம்ம அந்த மாடியூலோட இதை பார்த்து கொடுத்துடலாம். மாடியூல் மாஸ்டர். ஓகே, இதை உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிவிட்டு தென் ஐ வில் கிவ் மேக். ஸோ கான்ஃபிகர் கொடுத்துருவோம், ரன் ஆகட்டும். சரி, இந்த கான்ஃபிகர் ரன் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இது முடியட்டும், நம்ம திருப்பி வரலாம். ஸோ நம்ம போட்ட அந்த கான்ஃபிகர் கமாண்ட் வந்து கரெக்டாக ரன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து கான்ஃபிகர் தான் கொடுத்தேன், மேக் கமாண்ட் கொடுக்கல. ஸோ நம்ம அந்த மேக் கமாண்டை போட்டு பார்க்கலாம். மேக் கரெக்டாக ரன் ஆகி முடியணும். ஸோ இந்த மேக் கமாண்ட் முடித்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன ஆகுதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ மேக் கமாண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம சூடோ மேக் இன்ஸ்டால் கமாண்ட் அடிக்கலாம். இப்போ நான் சூடோ மேக் இன்ஸ்டால் கமாண்ட் அதையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும்? ஸோ இப்போ இந்த பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இதில் ஒரே ஒரு சேஞ்சு, நம்ம ரூட் டைரக்டரி வந்து இங்கே செட் பண்ணோம். அது ஐ திங்க் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கமாண்ட் போட்டது பதிலாக இதை தான் அடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐ ஷுட் ஹவ் டன் தட். லெட் மீ see if there is anything done there. ஆக்சுவலாக ஒரு மிஸ்டேக் இருக்குங்க, பட் லெட்ஸ் ட்ரை டு ஃபிக்ஸ் தட். இதை ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஆக்சுவலாக இதை தான் ரன் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கமாண்ட் தான் ரன் பண்ணியிருக்கணும். ஸோ ஓகே, லெட்ஸ் ரீரன் இட், நோ ப்ராப்ளம். ஸோ இதை அப்படியே எடுத்துப்போம். ஸோ இப்போ போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா /root/root தான் அந்த டைரக்டரி இருக்குது. இந்த கமெண்ட் தான் போட்டிருக்கணும், ஏன் அப்படி பண்ணேன்னு தெரில. ஸோ இந்த அந்த ஹெட்டர், ஸோ அதே ஃபைல் தான், இந்த கமெண்ட் தான் அடிச்சிருக்கணும், மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த லைன் நான் இன்ஸ்டால் பண்ணேன், இது வந்து அன்னெசரி. ஓகேவா? நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கான்ஃபிகர் மட்டும் திருப்பி அடிக்கிறேன், அதே ஓப்பன்ட்ரஸ்டி டைரக்டரிக்குள்ளே. ஓகேவா? செக் பண்ணுங்கள், செக் பண்ணி பார்ப்போம். அடிப்போம், திருப்பி கான்ஃபிகர் அடிப்போம். சரி, இது திருப்பி ரன் ஆகி முடியட்டும். அப்போ திருப்பி தென் வில் கெட் பேக். ஸோ அந்த புது கான்ஃபிகர் கமாண்ட் ரன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இனிமேல் வந்து இந்த இடத்த தான் நம்ம வந்து சரி பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து போட்டே இருக்க வேண்டியதில்லை, தேவையெல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த கமாண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுட்டு மறுபடியும் லெட்ஸ் கோ ஃபார் மேக் அண்ட் சூடோ மேக் இன்ஸ்டால் மேக். ஸோ இது ரன் ஆகி முடியட்டும். ஸோ மேக் கொடுத்தோம், இப்போ சூடோ மேக் இன்ஸ்டால் தரலாம். ஸோ வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஸோ சூடோ மேக் இன்ஸ்டால் அடிப்போம். வெரி குட். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள், அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஜியோகிராஃபிக் மாடியூலில் வந்து இட் ஹாஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. நல்லா பார்த்தீங்களா? எஸ்ஓ ஃபைல், இது சக்ஸஸ்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இந்த பார்த்துருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் ரியலி சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். ஓகே, நவ் லெட்ஸ் see the other stuff. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டு தான் அந்த வேலையை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக மாடியூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அது எங்கே இன்ஸ்டால் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த பார்த்து மட்டும் கொடுத்துடலாம். யூசர் லோக்கல் ஓப்பன்ட்ரஸ்டி என்ஜினிக்ஸ்குள்ளே மாடியூல்ஸ்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அந்த மாடியூல்ஸ்குள்ளே இதை வந்து இருக்குது. ஸோ அந்த மாடியூல்ஸ்குள்ளே ஆக்சுவலாக என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல அது கொடுத்த அவுட்புட்டில் தான் நான் போய் பார்க்குறேன். ஸோ பர்ஃபெக்ட், எல்லாமே ஜிஐபி மாடல்ஸ் இங்கேயே இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து HTTP ஜிஐபி மாடல் எஸ்ஓ தான். மாட் செக்யூரிட்டி மாடியூல் இங்கே இருக்குது, அதுதான் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலோட மாடியூல் இது. ஸோ நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண போகிறதா நம்ம HTTP ஜிஐபி மாடியூல். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் ஒன் மாடியூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு சக்ஸஸ் தான். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, ஓகே, நம்ம அந்த HTTP ஹெடர் ஒன்று இருக்குது, இதை இப்போ உள்ளே கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, மேக்ஸ்மைண்ட்லேருந்து இந்த டிபியை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த லிங்க்குள்ளே போனால் தான்
ஸோ இப்போ இதான் டிபி இல்லையா? ஸோ அந்த லிங்க் இங்கே இருக்குது, இந்த HTTPS GitHub P3Tix. ஸோ இது நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருந்தால் ரெஃபர் த லிங்க் டு டவுன்லோட் த டிபி. அதான் கண்ட்ரி டேட்டா பேஸுங்க, ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிருக்கும், தட்ஸ் வெரி ரிலையபிள். ஸோ அதில் போய்ட்டு நம்ம லேட்டஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த லேட்டஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா இட் வில் டெல் திஸ் லிங்க் country.db. சிட்டி லெவல் எக்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பட் லெட்ஸ் கோ டில் கண்ட்ரி தான். கண்ட்ரி இருந்தாவே போதும், மேக்ஸிமம் இது வளரலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு டேரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே போய் பண்ணலாம். ஸோ எங்கே டேரக்டரி அது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த டிபியை இங்கே பார்த்து பண்ணிக்கலாம். ETC ஓப்பன்ட்ரஸ்டியில் GOIP போட்டுக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஒரு DIR ரெடி பண்ணுவோம். MKDIR சரியா? ETC ஓப்பன் MKDR இப்படி பண்ணிவிட்டு, ஸோ ETC ஓப்பன்ட்ரஸ்ட் GOIP க்ரியேட் பண்ணேன். ஸோ அந்த டேரக்டரிக்குள்ளே போய்ட்டு, ஸோ இதில் வந்து லெட்ஸ் டவுன்லோட் த டிபி. அவங்க கொடுத்த அந்த டிபி லிங்க்கை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டிபி எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க? ஸோ எப்படி டிபி வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரி டிபி இருக்கு இல்லையா? ஸோ காப்பி தட் லிங்க் அட்ரஸ். ஸோ அந்த டிபிக்குள்ளே wget போட்டோம்னா போதும், அந்த டிபி ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க இந்த டிபி டவுன்லோடை. ஸோ அட்லீஸ்ட் 2-3 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த டிபியை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தனால, ஸோ தட் நம்மளுக்கு எரர்ஸ் வராது அப்ளிகேஷனில். ஸோ கண்ட்ரியோட டிபி இருக்குது, அது அந்த வேலையை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹெடர் அப்டேட்டுக்கு போனால் போதும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இந்த லைனை நம்ம கொண்டு வரணும். அந்த லைன் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி லிங்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அந்த நம்ம இந்த பாத்தை வந்து நம்ம சொல்லணும். ஸோ ETC conf-குள்ளே போயிட்டு அந்த nginx conf-குள்ளே போவோம். cd ஸ்பேஸ் nginx conf conf போர்ட்டல் போயிடலாம். just nginx conf. ஸோ இந்த லோட் மாடியூல் லிங்க் இதுதான். ஸோ அந்த லோட் மாடியூல் லிங்க்கை இது எப்படி எடுத்து ஈவெண்ட்ஸ் கீழே போட்டுக்கலாம். nginxல நம்ம ஆல்ரெடி வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் போட்டோம். ஃபங்க்ஷன் இன்சர்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு லெட்ஸ் கிவ் திஸ் பாத் போட்ட செமிகோலன். ஸோ அதுவும் ஒரு லோட் மாடியூல் ஒன்று தரலாம். ஐ திங்க் நான் ஸ்ட்ரீம் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வி ஷுட் நாட் டேக் தி ஸ்ட்ரீம், இட் ஷுட் பி தட் ஃபைல் ஷுட் பி வி கேன் ஓகே திஸ் ஷுட் பி தட் SO ஃபைல். ஓகே, ஸோ ஸ்ட்ரீம் கிடையாது, இங்கே தான் அந்த பாத்து. ஸோ அதை கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். இங்கே கையோட HTTP ஹெடரும் நம்ம போடலாம். ஸோ இங்கே அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹெடர் கான்ஃபிகரேஷனை. ஆனால் கரெக்டான பாத்தை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அண்டர் HTTP ஹெடர் அந்த டிபி எங்கே இருக்குதுன்னு போடுவோம். ஸோ HTTP ஹெடரில் போட்டாச்சு. ஸோ இங்கே nginxல ஓப்பன் ரெஸ்டி இங்கே தான் அந்த டிபி டவுன்லோட் பண்ணோம். ஸோ மற்றதெல்லாம் ஓகே தான். ஸோ HTTP ஹெடரை கொண்டு வந்தாச்சு. அப்புறம் அடுத்தது ஒரு லொக்கேஷன் டைரக்டிவ் இருக்கும். அந்த லொக்கேஷன் டைரக்டரிவில் நம்ம US இந்தியாவை மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நீங்கள் பைப் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே போகலாம். என்ன கண்ட்ரிஸ் எதை மென்ஷன் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் அலோடு, எது மென்ஷன் பண்ணலையோ அதெல்லாமே டினைட். ஸோ இந்த 403 ஃபார்வர்ட் டினை வரணும் அப்படின்னா நம்ம இந்த build.conf ஃபைல் நான் கொடுத்த அந்த ஃபைலில் போய்ட்டு, ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலுக்கு முன்னாடியே கண்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம இம்போஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ லொக்கேஷன் டைரக்டிவ்க்குள்ளே அந்த கண்ட்ரி மென்ஷன் பண்ணுற இது வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வேறு பண்ணலாம், இந்தியா US மட்டும்தான் அலோடுன்னு வச்சுப்போம்.
வேறு ஏதாவது வேணும்னு சொன்னால் இந்த பைப் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிட்டு போகலாம். அந்த ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ கண்ட்ரி கோட்ஸ், ஸ்டாண்டர்ட் கண்ட்ரி கோட்ஸை வச்சு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்ம இதை மட்டும் போடுவோம். ஸோ ஐ திங்க் நம்ம மேக்ஸிமம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம செய்யலை. நம்ம இந்த காம்பேக்ட் கான்ஃபிகர் கமாண்டும் அப்புறம் இந்த மேக் இன்ஸ்டால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அப்புறம் வந்து என்ஜினிக்ஸ் ஓப்பன் ரெஸ்டியோட என்ஜினிக்ஸ் கான்ஃப் ஃபைலில் போய்ட்டு வி ஜஸ்ட் மென்ஷன் தி கரெக்டாக லோட் மாடியூல் அந்த ஈவெண்ட்ஸ் கீழே ஆட் பண்ணோம். அப்புறம் டிபியை டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு இந்த 2 வேறு லொக்கேஷன் டைரக்டிவ்லையும் HTTP ஹெடர்லையும் நம்ம வந்து செட் பண்ணோம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இது ஓப்பன் ரெஸ்டியை ரீபூட் பண்ணி இது கரெக்டாக வேலை செய்யுதான்னு பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல் ஒர்க் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் வேலை செஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see that. build டாட் ஜெகன் டெஸ்ட் டாட் இன் HTTPS. சரியா? ஸோ லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்தியாவை எடுத்துருவோம். இந்தியாவை எடுத்தால் டினை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ build.confல போய் இந்தியாவை ரிமூவ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் இன்சர்ட். ஸோ இந்தியா வேண்டாம். ஸோ நான் இந்தியாவில் தான் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை எடுத்துடலாம். இப்போ யூஎஸ் மட்டும் தான் பண்ண முடியும்னா இந்தியா இல்லாதனால, இந்தியா மென்ஷன் பண்ணாதனால எனக்கு 403 அடிக்கணும். 403 எடுத்தோம்னா நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். சரியா? அது வருதியாக நம்ம வந்து செக் பண்ணுவோம். இப்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே பிளாக் ஆகணும். பர்ஃபெக்ட், பிளாக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் இந்தியாவை கொண்டு போய் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணால் திருப்பி லோட் ஆகணும் இல்லையா? அதை செக் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் இண்டியஸ். ஸோ நான் இந்த தடவை வந்து யூஎஸ்க்கு பின்னாடி போடுவோம். ஸோ ஒரு பைப்பை போடுறேன். பைப் போட்டு இந்தியான்னு போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூஎஸ் இந்தியா உள்ளே கொண்டு வந்தாச்சு. கான்ஃபிகரேஷன் செக்கை முடிச்சுட்டு ரீலோடு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு திருப்பி லோட் ஆகணும். வந்துருச்சுன்னா நம்ம கான்செப்ட் ஓகே, பர்ஃபெக்ட், ஒர்க் ஆகுது. ஸோ இது நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ். இப்போது அந்த கான்ஃபிகரேஷன் கமாண்டை வந்து அந்த நோட் பேடில் போட்டிருக்கேன் இல்லையா, அதை ப்ராப்பராக ஐ வில் ஜஸ்ட் கீப் இட் அலைன்ட் அண்ட் கெட் பேக். ஓகே, நான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த கூகுள் ட்ரைவில் அட்டாச் பண்ண போகிற அந்த நோட் பேட் ஃபைலை வந்து நான் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக டிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த கண்ட்ரி டிபி கொண்டு வரணும். ஸோ அந்த கண்ட்ரி டிபி இந்த லிங்கில் தான் எடுக்கணும். ஸோ அதில் நான் வீடியோவில் கொடுத்த மாதிரி இந்த லேட்டஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்டேட்டட் டிபி கண்ட்ரி டிபி எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது 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 ஒரு டவுன்லோடபிள் உங்களுக்கு வேணும். பட் உடனே இதை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அப்புறம் வந்து இதையும் டவுன்லோட் பண்ணணும். சரியா? இதெல்லாம் நான் வந்து வீடியோவில் கொடுத்த மாதிரி ஆஸ் இட் இஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரூட் டைரக்டரியில் இந்த ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அன்சிப் பண்ணிடுங்க. அப்புறம் ஓப்பன் ரெஸ்டி ஆல்ரெடி உங்கள்கிட்ட முன்னாடி இருக்குது. அந்த டேரக்டரிக்குள்ளே ஓப்பன் ரெஸ்டிக்குள்ளே போய்ட்டு நான் கொடுத்த மாதிரி இதே கான்ஃபிகர் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். மேக் இன்ஸ்டால் ரன் பண்ணிடலாம். மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடிசி ஓப்பன் ரெஸ்டிக்குள்ளே GIP டேரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டேரக்டரிக்குள்ளே போயிட்டு அந்த லேட்டஸ்ட்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த காப்பி லிங்க் அட்ரஸ் அதை போட்டு டப்ளிகேட் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ மெயின் nginx.conf அதில் வந்து உங்களுக்கு ஈவெண்ட்ஸுக்கு மேலே வந்து இந்த லோட் மாடியூல் கமாண்ட் அப்படியே போட்டு செமிக்கலனோட முடிச்சிருங்க. அப்புறம் HTTP ஹெடர் கீழே இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபைல் இருக்குல்ல, அப்ளிகேஷன் கான்ஃபிக் ஃபைல், அதுக்குள்ளே லொக்கேஷன் டைரக்டரி ஆல்ரெடி இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு இந்த இஃப்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதை போட்டுட்டு அப்படியே பண்ணிவிட்டு ஓப்பன் ரெஸ்ட்ரி கான்ஃபிகரேஷன் செக் பண்ணிட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒர்க் பண்ண முடியும். அது ஆல்ரெடி வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். இந்தியாவை போட்டால் என்ன ஆகுது, இந்தியா இல்லாமல் இருந்தால் என்ன ஆகுது. ஸோ சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக இன்டகிரேட் ஆகிருக்கு. இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதான் இந்த வீடியோனுடைய அப்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.